வணக்கம் சொந்தங்களே, குட்டி கவிதைகள் சேனல்லேருந்து நான் உங்கள் அனு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி ஒரு அவுட்டிங் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிமார்ட்டுக்கு போனோம், ஆர்விஎஸ் போனோம். அதுக்கப்புறம் டிமார்ட்டில் வாங்கின திங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, 3 குட்டீஸையும் டிமார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் இருந்தது. எங்களுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. குட்டிமா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாரா குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா கூட நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 3 பேரையும் கூப்பிட்டு போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. கூடவே டிமார்ட்டில் லாஸ்ட் மந்த்து திங்ஸ் வாங்கலை. இந்த மாதம் எல்லா திங்ஸும் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. அதனால் இந்த மந்த் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சாரா அப்பாவோட சேட்டையும் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி லீவ் தான். ஸோ அதனால் காலையில் எல்லோரும் நல்லா தூக்கம் இல்லை நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, சாரா அப்பாவும் அவங்க அப்பாலாம். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வீடை நீட் பண்ணி கூட்டிகிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிமார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். சாரா அப்பாவிலையும் அவங்க அப்பா தான் குளித்து ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டி மாவை பார்க்க வச்சுட்டு நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குட்டீஸ்க்கு அவங்க அப்பா வீட்டில் இருந்தாலே ரொம்ப சந்தோஷம்தான். அவங்க மேலே ஏறுறது, அவங்க மேலே உட்காருறது, நான் உட்கார்றேன் நீ உட்கார்றேன்னு பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க. பவுல் அவங்க அப்பா முடிய விட மாட்டேறான் பாருங்க, பிடிச்சி இழுத்து இழுத்து விளையாடுறான். பாவம் அவங்க அப்பா. வெரி குட்மா, சூப்பர். மாமா ஹேண்ட் பேக்கு சாவிட்டு ஃப்ரிட்ஜ் மேலே இருக்குது. யாருக்கு போலது பாரு, என்ன அழகா. தேங்க்யூ பால். கீழே போட்டுருங்க, கீழே போட்டுருங்க. என் போன எடுத்துக்கிட்டப்ப இன்னும் நீங்கள் என் மம்மி செருப்பு இந்த இங்கே இதுலேயே இருக்கும். 2வது டப்பா இருங்க. செப்பல் இருக்கான்னு ஷூ இருக்கான்னு பார்த்துட்டு வெள்ளை செப்பல் போடுங்க மேடம். அதுக்குள்ளதான் இருக்குது பாருங்க மேடம். வெரி குட் சாரா. பவுல் வாங்க செப்பல் போடுங்க. எப்படிலாம் என் பிள்ளைங்க விடுங்க, காலில் மாட்டி விட்டுருங்க. காலில் பின்னாடி மாட்டுற மாதிரி போட்டு விடுங்க. சரிப்பா, சூப்பர்ப்பா. செப்பல் போடுறதுக்குள்ளே என்ன 6 பட்டன் பாருங்கள். எப்படியும் எல்லோரும் செப்பல் போட்டாச்சு. ஷெரினையும் ரெடி பண்ணியாச்சு. ஷெரினுக்கு சொட்டரெல்லாம் போட்டோம். ஏன்னா அங்கே உள்ளே போனால் ஏசி இல்லைங்களா, அதனால் எல்லோரும் வண்டியில் ஏறியாச்சு. இவங்களே வச்சு திங்ஸே வச்சு எப்படி கொண்டு வர போகிறோன்னு தான் தெரியல. தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நேராக வண்டி ஆர்விஎஸ்க்கு விட்டோம். ஆர்விஎஸில் லஞ்ச் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெயிட்டை சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம். போகிறவங்கள நம்மளே பார்க்குறாங்க. 3 குட்டீஸை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே கொஞ்சம் ஷையாக தான் இருந்தது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, 3 பேர்த்தோட தான் இனி சுற்றி ஆகணும். ஃபஸ்ட்டு சாப்பிட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். சாரா பவுலும் க்யூட்டாக எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து கை கொடுத்து எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 பேர் பாருங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல கூட்டம் தான். இது ஆர்விஎஸ் காலேஜ்குள்ளேயே ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 ஃபுல் மீல்ஸ் வாங்கினோம், ஒரு கர்ட் ரைஸ் வாங்கினோம். கர்ட் ரைஸ் பசங்க சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தனியாகவே சாப்பிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் கொடுத்தோம். ஷெரின் பாப்பா பக்கத்தில் வச்சுட்டு நானும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. லன்ச் இங்கேயே ஃபுல்லிங்காக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவங்களை சமாளிக்கிறது ஈஸி தான். ஹஸ்பண்ட் ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு பிளேட் தனியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா பவுலுக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பிளேட் வாங்கினோம். தேவைப்பட்ட ஏதாவது ஃபுட் வாங்கிக்கலான்னு பார்த்தோம், தேவைப்படல. இதே ஃபுல்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க.
அதுக்கப்புறம் டேரெக்டாக டிமார்ட்டுக்கே போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிமார்ட்டுக்கு போய் எனக்கும் ஒரு தனியாக பேஸ்கெட் வேணும்னு சொல்லி குட்டிமா ஒரே அழுக. எப்படி 2 பேஸ்கெட் போட்டு பாப்பா பிடிக்கிறது, அதனால் சாராக பேஸ்கெட் எடுக்கல. ஒரே ட்ராலி எடுத்துகிட்டு 3 பேரும் 2 பேரையும் உள்ளே உட்கார வச்சுட்டு பாப்பா கையில் வச்சுக்கிட்டோம். இந்த டைம் 2 எடுக்கல. எல்லா பர்ச்சேசிங் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வாங்கினோம். ஐஸ்கிரீம் வேகமாக சாப்பிட்டு வந்துட்டு என்கிட்ட மறுபடியும் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டான். பவுல் ஸ்பீடாக சாப்பிட்ற ஆள், சாரா ஸ்லோவாக சாப்பிட்ற ஆள். ஷெரீனுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்தோம். அப்போ ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் க்ளீனாக வந்து பேக்லலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே உட்காந்துட்டேன். பாப்பாவும் கொஞ்சம் நேரத்தை ரெஸ்ட் கொடுத்துட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் கையிலே இருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாங்களும் ரெடி ஆகிட்டோம், மறுபடியும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போய்ட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கினேன், எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட இன்றைக்கி கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். கூடவே குட்டீஸ்க்கு பசி ஆரம்பிச்சிருச்சு. எப்போது டிமார்ட்டுக்கு போனோம்னா ஒரு மேகி மட்டும் வாங்கிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்காக மந்த்லி ஒன்ஸ் தான் கொடுக்குறேன், அதிகமாகலாம் கொடுக்கறதில்ல. மேகி அடுப்பில் வச்சுட்டு கூடவே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சோயா சின்னது பெருசு ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இது சாதம் ப்ளஸ் குருமா ஒரு நாள் வைக்குவேன், அதுக்காக. மசாலா பேக்கெட்டில் சாம்பார் பொடி, அப்புறம் மல்லித்தூள், பிரியாணி மசாலாவும் இதெல்லாம் எடுத்திருக்கேன். கூடவே வந்து லிக்யூடு 5 லிட்டர் பேக்கேஜ் எடுத்திருந்தோம், 5 லிட்ரு. எப்போவுமே வேறு பிராண்ட் எடுப்போம், இப்போ இந்த டைம் வேறு பிராண்ட் எடுத்திருக்கோம். இது ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆயில் கேன் 79 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்மளோட ஆயில் கேன் வந்து உருகி போயிடுச்சு இல்லைங்களா, அதனால். ஒரு மேகி ஒன்று எடுத்திருந்தோம். இது ஃபேமிலி பேக் தான். அடுத்தது குக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரும் போயிடுச்சு. இது வந்து பிஜியன் கம்பெனியில் வந்து 3195 ரூபா. ஆன்லைன் ப்ரைஸ்க்கு 1600க்கு 3 பீஸ் குக்கர் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஆன்லைன் இது சேம் ப்ரைஸ் தான் இருந்துச்சு, ஸோ நேராகவே வாங்கிட்டோம். இது வந்து லாஸ்ட்டாக வந்து நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த தூக்கு சட்டி, இந்த தூக்குவாளி எதுக்கு அப்படின்னா பால் வாங்குறதுக்கு. நம்மகிட்ட 1/2 லிட்டர் வாங்குற மாதிரி தான் இருக்குது, ஆனால் 1 லிட்டர் நம்ம மில்க் வாங்கிட்டுருக்கோம். ஒரே நேரமாக நைட்டுக்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இது 250 ருபீஸ் வந்திருந்தது. நல்ல மூடி டைட்டாக இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது. வெயிட் கொஞ்சம் ஆவரேஜ் தான், பட் 250 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லணும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பில்லெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை பார்த்தேன், வேறொரு கஸ்டமர் வச்சுருந்தாங்க, அதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட்டை கேட்டு வாங்கினேன். இது வந்து 5 லிட்டர் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் மந்த் எப்போவுமே 3 லிட்டர்ஸ் நமக்கு மந்த்லி தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் லிக்யூடு. 2 லிட்டர் வாங்கிப்பேன். லாஸ்ட் மந்த் வாங்கின 1 லிட்டர் லிக்யூட் அப்படியே இருக்கும், அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் மந்த் வந்து நம்ம டிமார்ட்டுக்கு போகாதங்காட்டி எல்லா லிக்யூடும் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு. இது ஃபேமிலி பேக் அப்படிங்கிறங்காட்டி நமக்கு 310 ருபீஸ்க்கு எதோ கிடச்சிச்சு. இது ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன், பட் வந்து அது நல்லா அழுக்கு போகும், கோத்ரேஜோட அந்த லிக்விடு. இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கூடவே புளியோதரை மிக்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த புளியோதரை மிக்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. எமர்ஜென்சி சமயத்தில் நம்மளால் சமைக்க முடியல, ஹஸ்பண்டுக்கு சீக்கிரமாக சாப்பாடு பண்ணணும் அப்படிங்கும்போது சூடு சாப்பாட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு இந்த 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு புளி ரைஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் லிக்யூட் வாங்கியிருந்தேன், பாத்திர கலவர் லிக்யூடு. இந்த ரிஃப்ளெக்ட் கம்பெனியில் தான் வாங்கியிருந்தேன். 90 ருபீஸ்க்கு வந்து நமக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லணும். லிக்யூட் நல்லாவே இருக்கும், விம் லிக்யூடுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். கூட வெந்தயம் வாங்கியிருந்தேன். சோப்பு 3 சோப்பு எடுத்திருந்தோம். சாஃப்ட் டச்சில் லிக்யூட் எடுத்திருந்தோம், அதாவது கம்ஃபோர்ட் எடுத்திருந்தோம். அப்பளம் பை ஒன் கெட் ஒன் எடுத்திருந்தோம். இந்த டைம் நெய் வாங்கியிருந்தாங்க ஹஸ்பண்டு, நெய் எடுத்திருந்தோம். நெய் வந்து பொங்கல் பண்ணும்போது நமக்கு நெய் தேவைப்படும். கூடவே அடிக்க ஒருக்கா எப்போச்சும் பாயசமும் பண்ணுவேன், ஸோ அதனால் நெய் எடுத்திருந்தோம். ஆயில், ஹேர் ஆயில் வந்து இந்த கோகோ நரிஷ் தான் ஃபஸ்ட் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ஹேருக்கு. கூடவே வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து தேங்காய் பருப்பி செஞ்சு கேட்டார் ஹஸ்பண்டு, அதுக்காக வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே பொங்கல் வருது இல்லைங்களா, பொங்கல் அன்றைக்கி பொங்கலை செஞ்சுருவோம். வரமிளகாய் எடுத்திருக்கேன். எப்போ லூஸில் எடுப்பேன், இந்த தடவை பேக்கெட்டில் எடுத்தேன். ஏன்னா கையில் காரம் பட்டால் பாப்பாவுக்கு கொஞ்சம் காரம் ஆகிடும், அதனால் பேக்கெட்டில் எடுத்தேன்.
அப்புறம் லூஸில் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம அங்கே கொட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதில் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ராகி ரெண்டு பேக்கெட்டாக எடுத்திருக்கேன். ஒன்று யூஸ் பண்ணிட்டு இன்னொன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரகம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் வந்து இந்த டைம் லூஸில் தான் எடுத்திருந்தேன். அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆயில் ஒரு 3 லிட்டர் கிட்ட ஆயில் எடுத்திருக்கோம். இட்லிக்கு போடுறதுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். சர்க்கரை ஒரு 1 kg வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரேஷன் கடையில் வாங்குகிற சர்க்கரையே நமக்கு போதும். இந்த டைம் சுத்தமாக சுகர் இல்லை அப்படின்றதுக்காக அது ஒரு 1/2 kg வாங்கினேன். பாசி பயிறு எடுத்திருக்கேன். பாசிப்பயிறு வந்து பொங்கலுக்காக. பொட்டுக்கல்லை எடுத்திருக்கேன். பொட்டுக்கல்லை வந்து அடிக்க ஒருக்கா நம்ம வீட்டில் சட்னி எப்போ இருக்கும். இட்லி ஊற்றினாவே சட்னி தான். ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு இருக்கும். அதனால் பொட்டுக்கல்லை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். பாசிப்பயிறு பாசிப்பருப்பு ரெண்டுமே எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின லூஸ் ஐட்டம்ஸு. இதெல்லாம் வந்து நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். மாவையை 2 தனித்தனியாக எடுத்து அப்படின்னா ஒன்று கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஆயில் 3 4 லிட்டர் எடுத்திருக்கோம். நம்ம 1 லிட்டர் வந்து இந்த போட்டி அப்பளம் அதெல்லாம் பொரிக்க சரியாக போயிடும். பஜ்ஜி அந்த மாதிரிலாம் போட்டாவே சரியாக போயிடும். அப்புறம் வீட்டுக்கு மிச்சம் ஆயில் யூஸ் ஆகும். சுகர் தான் இந்த டைம் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நமக்கு ரேஷன் ஷாப்பில் 2 kg சுகர் போடுறாங்க. நமக்கு அதுவே மிச்சமாக இருக்கும். இந்த டைம் வாங்கியிருக்கேன். துவரம்பருப்பு எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். துவரம்பருப்பும் ரேஷன் ஷாப்பில் 1 kg, இங்கே ஒரு 1 kg வாங்கிப்போம். அதிகமாக சாம்பார் பண்ணுறங்காட்டி. அப்பளம் 1+1 தான், அது ஒன்று எடுத்துருக்கு. சோப், இந்த சோப் சந்தன் சோப் தான் எடுத்திருக்கு. இது வந்து நமக்கு அமௌண்ட் வைஸில் கம்மி. அதுக்கப்புறம் லிக்யூட் எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பயங்கர கொசு இங்கே. லிக்யூட் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஸ்லிப்பர்ஸ் எடுத்திருந்தாங்க. 379 நினைக்கிறேன், சம்திங் அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்லிப்பர் எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த டைம் இந்த தூக்குவாளி ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த மந்த் வந்து குக்கரும் சேர்ந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் இங்கே பேக் பண்ணுற அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கிற டைமில் சாரா குட்டி அங்கே சத்தமாக வெளில எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டாங்க. அவங்க அப்பா கொண்டு வந்து கொடுத்தாங்க. பவுல் வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் டென்ஷன் படுத்திட்டு அதை எதையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு இருந்தார். எண்ணெய் இந்த பக்கம் பவுலும் அந்த பக்கம் சாரா அவங்க அப்பாவையும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படியோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிமார்ட்டில் வாங்கின திங்ஸு. கூட வந்து சாராக்கு பவுலுக்கு பில்டிங் வாங்கியிருந்தோம். பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி கட்டி கட்டி விளையாடுவாங்களா, 200 rupeesக்கு இது வாங்கியிருந்த பிளாக்ஸு. இது வந்து சாரா பவுலும் நல்லா விளையாடுவாங்க. ஆல்ரெடி ஒன்று வந்து சாரா சின்ன பொண்ணாக இருக்கும்போது வாங்கினோம், அதில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ புதுசாக ஒன்று எடுத்திருந்தேன். என்னம்மா வீடியோ எடுக்கணும்? இது எதுக்குமா வீடியோ எடுக்கணும்? சரி சரி வச்சுக்கோ. ஜெட்டி எங்கடா வந்து சாரா போ. குண்டா எதுக்கு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிற? போமா இல்லை இதெல்லாம் மாவை கொட்டி எல்லாம் வேலைத்தனம் பண்ணி வச்சுருக்குற நீ. இத்தனை மாவு போய் கட்டில் மேலே போய் கொட்டினியா? குக்கர் பார்த்துடலாங்களா? குக்கர் பிஜிஎன் பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தோம். 3000 ரூபாய் MRP போட்டிருந்தது. நமக்கு 1600 1600 வாங்கியிருந்தோம். 3 செட்டு 3 பேர். ஒன்று 5 லிட்டர், ஒன்று 3 லிட்டர், ஒன்று 2.5 லிட்டர்னு நினைக்கிறேன். 3 குக்கர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருந்தது. கூடவே கேஸ்கெட்டு 2 விசில் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அலுமினியம் குக்கர் தான் வாங்கியிருக்கோம். பார்க்கவே ரொம்ப சின்ன குக்கர் வந்து க்யூட்டாக இருந்தது. ஏதாவது தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சமாக சின்னதாக 2த்துக்கும் ஒரே மூடி, 2 மூடி வர மாதிரி குக்கர் ஃப்ரெண்ட்ஸ். 5 லிட்டருக்கு ஒரு மூடியும் 3 லிட்டருக்கும் 2 லிட்டருக்கும் ஒரு தனியாக ஒரு மூடி இருந்தது. சின்ன குக்கர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சின்ன குக்கரே 900க்கு மேலே வந்தது. அதுக்கு 1600க்கு 3 பீசஸ் தான் இதாக ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதிலே வாங்கிட்டோம். கூடவே 2 குக்கர் எக்ஸ்ட்ராவும் நமக்கு கிடைக்குது.
அதனால தான் நாங்கள் இப்படி வாங்கிட்டோம். தேவைதான். இப்போ நம்ம 2 குக்கர் இருந்துச்சுன்னா உள்ள பருப்பு உள்ள சாதம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். 2 குக்கர்லனா எனக்கு சமையல் சீக்கிரம் முடியவே முடியாது. ஒரே குக்கரில் மாற்றி மாற்றி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் இந்த ஆயில் கேனை நம்ம வந்து வாஷ் பண்ணி ஆயில் ஊற்றி வச்சுருந்தோம். பரவாயில்ல, வெயிட் நல்லா தாங்குது. 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். ஊற்றினாவும் அந்த கைப்பிடி போயிருமோன்னு சொல்லி பார்த்தேன். ஆயில் கேனை வாஷ் பண்ணி ஆயில் ஊற்றி வச்சாச்சு. கூடவே தூக்கு பசியும் வந்து கழுகி வச்சாச்சு. தூக்கு குண்டான்னு சொல்லுவோம், தூக்குவாளின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேகியும் ரெடி ஆகிடுச்சு. ஊற்றி பார்க்கலாம் நிறையா ஊற்றிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இல்லை, நார்மலாக மீடியமாக தான் ஊற்றுது. க்ளீன் பண்ணுறக்கும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எனக்கும் சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்தது. மேகி எல்லாம் செஞ்சு மேகி குட்டீஸை நாங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு தான் வந்து வேறு எதாவது டிஃபன் பண்ணணும். சார் லைனாக எடுத்துக்கணும். அவனுக்கு எங்கே இடம் இருக்கும்? தம்பி கொஞ்சம் இடம் வேணாமா? தம்பிக்கு 2 கொடு, தம்பி கொஞ்சம் இடம் கொடு. உனக்கு எத்தனையா? தம்பிக்கு நீ 2 கொடுங்க. ம். சாரா, ஏய், அது அவன் தான் வச்சிருந்தான். அது அவன் தானே வச்சிருந்தான். கத்தாதுமா. தம்பி தான் அது வச்சிருந்தான். தம்பி வச்சிருக்கிறது நீ வாங்கியிருக்க. நீ ரெட் கலர் வச்சுக்கோ. சரிம்மா. சாரா கோப்பட தம்பி கொடு. இப்படி தான் 2 பேரும் வாங்கிக்கிறது பிடிங்கிறது. ஒரு 5 நிமிஷம் நல்லா விளையாடுவாங்க, 5 நிமிஷம் சண்டை போட்டுக்குவாங்க. இவங்கள சமாளிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. பத்தியா அவன் எதுக்கு இருக்கிறான்? 2 பேர் விளையாடுங்க. சாரா, அவன் எடுத்த நீ அமைதியா இரு சாமி. 2 பேருக்கும் தான் வாங்கி கொடுத்துருக்கு மயில. அவன் இது அது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையாக விளையாடணும். ஓகேவா? சண்டை போட்டிங்கன்னா வாங்கி வச்சிருவேன். சண்டை போடக்கூடாது, சரிங்களா? ஏப்பா சூப்பர்ப்பா. சண்டை போடாதீங்க, மம்மி போய் சமைக்கிறேன். குடி குடி. அங்கே சவுண்ட் போட்டு பாப்பாவை எழுப்புறாங்க அப்படின்றங்காட்டி ஹாலில் கூட்டிகிட்டு வந்து ஒரு பாயை போட்டு நீங்கள் 2 பேர் படம் பாருங்க அப்படின்னு சொல்லி படம் பார்க்க வச்சாச்சு. அவங்க பாட்டுக்கு படம் பார்த்துட்டு இருந்தாங்க.
நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி உப்பு ஆயில் போட்டு கொஞ்சம் சூடாக கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப ரஃப் ஆகாது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி வச்சுருந்தேன். சுடு தண்ணி வச்சு ரொம்ப சூடு பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு சூடு பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூட்டில் ஊற்றி நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. கூடவே ஷெரினுக்கு கூல் பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கூல் செஞ்சு ஒரு டைம் கொடுத்துடணும். குழந்தைக்கு கூழ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக கூழ் கொடுக்கணும். நான் 40 நாள்லேருந்து பாப்பாவுக்கு கூழ் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. சும்மா பால் கேட்டுகிட்டே இருப்பாங்க. யூரின் போயிடுச்சு அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. கூழ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வயிற்றில் நிற்கும். கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து கூழ் செஞ்சு கொடுத்துருவேன். ஆல்ரெடி கூழ் சமைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நான் சாராக்கும் சரி பவுலுக்கும் சரி, சாராக்கு மட்டும் தான் கொஞ்சம் லேட்டாக கூழ் கொடுத்தோம். பவுலுக்கு ஷெரினுக்கு எல்லாமே 40 டேஸ்லேருந்தே கூழ் கொடுத்துருக்கோம். ஜீரணம்லாம் ஆகாமல் இல்லை. நிறைய பேர் இந்த கூழ் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, குழந்தைக்கு எதுவும் ஆகலை, வயிறு வலியில் வரல. ஏன்னா வந்து இது வந்து ராகி பாலில் இருந்தால் எடுத்து கொடுக்குறோம். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நல்லா நார்மலாக தான் மோஷன் போகிறாங்க. லூஸ் மோஷன்லாம் எதுவும் கிடையாது. நார்மலாக எப்போ ஒரு டைம் ஒரே மாதிரி மோஷன் போகிறாங்க, 1 or 2 டைம்ஸ் போகிறாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். குட்டி கவிதைகள் அணு அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.